வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ளவுஸ்க்கு ஃப்ரண்ட்டில் டாட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிகினர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டு டாட் மார்க் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி அலோ ப்ளவுஸ் ப்ரோக்ராம் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் இந்த ப்ளவுஸில் இப்போ மார்க் பண்ண அதை வச்சு தான் இப்போ ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு டாட்லேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு டாட் ஸ்டிச் பண்ணும்போது ஆல்ரெடி அர்க்காத் மார்க் போட்டிருக்கு இல்லையா, அதுலேருந்து கரெக்டாக அந்த 2 நாச்சும் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு க்ராஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு டாட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக ஒரு ஸ்டிச்சஸ் போடுறது நல்லது. இப்போ நாச் கரெக்டாக அதை ஸ்டிச் பண்ணுறதுல போட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இன்சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. எதுக்காக வேண்டி சொன்னால் அதை ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக தான், அடிஷ்னலாக ஸ்டிச் போடுறது தான், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ ஃப்ரண்ட்டு டாட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஃப்ரண்ட்டு சைட் டாட் போட்டுடலாம். ஹூக் பட்டி ஐ பட்டி வருது இல்லையா, அந்த இடத்துல ஒரு டாட் போடுவோம்ல, அந்த டாட் இப்போ போட்டு எடுத்துடலாம். இந்த டாட் போடும்போது கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் வர மாதிரி மட்டும் போடுங்க. கைடு அளவு கிராஸ் பண்ணி எடுத்துடணும், மெலிசாக வந்துடணும் லாஸ்ட்டாக. இப்போ அவ்வளோதான், இந்த டாட்டும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் ஆமுல் டாட். இப்போ அடுத்தது ஆமுல் டாட்டும் கரெக்டாக இந்த சைட் டாட் போட்ட மாதிரியே தான், கரெக்டாக பிகினிங்கில் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எடுத்துகிட்டு கரெக்டாக கிராஸ் பண்ணி மெலிசாக எடுத்துடணும். இப்போ கம்ப்ளீட்டாக ப்ளவுஸுடைய 3 டாட்ஸும் போட்டு முடித்தாச்சு. ப்ளவுஸுடைய 3 டாட் போடுறதுக்கு அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னு சொன்னால் அந்த அளவு ப்ளவுஸ் பிரகாரம் நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம். அது பிரகாரம் போட்டோன்னு சொன்னால் ப்ளவுஸுடைய டாட்டு எந்த விதத்துலையும் எதுவுமே மிஸ் ஆகாது. ஃபினிஷிங்கை பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இன்னொரு ஃப்ரண்ட்டையும் எடுத்துகிட்டு இதே ஃபாலோ பண்ணி, இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இன்னொரு சைடும் போட்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு அந்த அளவு பிரகாரம் மார்க் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் டாட் போடும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக அளவு பிரகாரமே போட்டு ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டெல்லாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னு சொன்னால் அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக அழகாக பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் மிஸ் பண்ணாத ஒரு டாட்டை உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் 2 சைடும் டாட்டு அழகாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் இதில் எப்படி பட்டி அட்டாச் பண்ணுறதுன்ட்டு இப்போ நெக்ஸ்ட் அதை பார்த்துடலாம். இப்போ இந்த டாட்டோடைய ஃபினிஷிங் பாருங்கள். மேக்ஸிமம் ஓவர் ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ அடுத்ததான் நம்ம ஃப்ரண்ட்டு பட்டி எப்படி அட்டாச் பண்ணுறதுன்ட்டு பார்த்துடலாம். இப்போ லைட்டாக இது சைஸ் பண்ணி எடுக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால் லைட்டாக ஷேப் வர்றதுக்காக தான் இது எடுக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பட்டி அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக பல்ஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், இது மாதிரி ஷேப் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பல்ஜ் ஆகாமல் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு க்ளீன் அண்ட் பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக தான் இப்போ ஃப்ரண்ட்டு யோக் பட்டி அட்டாச் பண்ணும்போது அளவு ப்ளவுஸ் பிரகாரம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த யோக் பட்டியை. இப்போ அதை வச்சுட்டு இன்னொரு யோக் பட்டி சைஸ் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா பீஸ்லேருந்து. எதுக்காக சொன்னால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உள்ளேருந்து இன்சைட் அவுட் சைடு வரதுக்காக தான் இதை எடுக்கிறேன். ஒரு சில பேர் ஸ்டிப்னஸ் வேணும்னு சொன்னால்
அதாவது ஸ்டிஃபான மெட்டீரியல் ஒரு பேண்ட் கிளாத்தோ இல்லை எக்ஸ்ட்ராவோ இன்சைடில் கொடுக்குறதாவோ இருந்தால் இன்னொன்று எக்ஸஸாக கட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதையும் எக்ஸ்ட்ரா ஸ்டிஃப்னஸ் வேணும்னு சொன்னால் இன்சைடில் அதை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் நாட்ச் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் வைக்கணும். அப்படி தான் சைஸ் பண்ணி எடுத்துருக்கு அலோ ப்ளவுஸ் பிரகாரம். இப்போ கீழே வச்சாச்சு. இப்போ மேலேருந்து அப்பர் சைட்லேருந்து இன்னொரு யோக் வச்சு அட்டாச் பண்ணுறேன் கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யோக் பட்டி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி வைக்கணும். அதாவது ஃப்ரண்ட்டோடைய அந்த யோக் பட்டி ஃப்ரண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இன்சைடில் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது அந்த ஹூக் பட்டி ஐப்பட்டி அடிக்கும் போது உள்ளே பிசுறு இல்லாமல் அழகாக போய் க்ளோஸ் பண்ணி க்ளீனாக இருக்கும் நம்மளுக்கு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லைனாக்கா 1/4 இன்ச்சு கொஞ்சம் ஒரு புள்ளி எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரியே ஸ்ட்ரைட்டாக ஒரு சுருக்கம் இல்லாமல் ஒரு ஸ்டிச் போட்டுனே வாங்க. லைட்டாக கொஞ்சம் இழுத்த மாதிரியே தைக்கணும். அதாவது ஜாஸ்தி இழுக்கக்கூடாது. கரெக்டாக அதாவது ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸஸாக அந்த யோக் பட்டி ஃப்ரண்ட்டில் எதுக்கு நான் தள்ளி வச்சுருக்கேன்ட்டு. இப்போ கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டு பிரகாரம் ஈவனாக வந்திருக்கும். இப்போ இன்கேஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட அந்த ஈவன் பண்ணி சைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கீழே எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்மியாக ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. எதுக்காகன்னு சொன்னால் பாட்டம் அதை ஃபோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்காக. மோரோவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சுருக்கம் வராது. அந்த ஸ்டிஃப்னஸ்க்காக தான் எக்ஸ்ட்ராவாக கீழே டம்மியாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ இந்த சைடும் வந்துட்டு ஃப்ரண்ட்டு இந்த சைடும் ஒரு டம்மியாக ஸ்டிச் போட்டு அதை ஸ்ட்ரைட்டாக லெவல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு ஐப்பட்டி ஊக் பட்டி அட்டாச் பண்ணும்போது எந்த ஒரு பிசுரும் இன்சைடு தெரியாது. ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை ஃபாலோ பண்ணி இன்னொரு சைடும் ஃப்ரண்ட் யோக்கு வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஃபாலோ பண்ணி இன்னொரு ஃப்ரண்ட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த யோக் பட்டி அட்டாச் பண்ணுற பிறகு கீழே பாட்டம் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்ட்டு பார்த்துடலாம். இப்போ மோரோவர் இப்போ ஈவனாக இருக்கிற மாதிரியே 2 சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ அடுத்ததாக இப்போது பாட்டம் எப்படி அளவு மார்க் பண்ணிவிட்டு பாட்டம் ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ அளவு ப்ளவுஸ் பிரகாரம் தான் இதை மார்க் பண்ண போகிறோம் பாட்டம் ஃபோல்ட் பண்ணுறதுக்காக. ப்ளவுஸுடைய ஹூக் பட்டி ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அதை வச்சுட்டு அந்த ஃப்ரண்ட் யோக் பட்டி ஸ்டிச் பண்ணியிருக்கு இல்லையா, அதோடைய கார்னர்ஸையும் ஸ்டிச் பண்ண அந்த கார்னர்ஸையும் கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு கீழே பாட்டம் கரெக்டாக அந்த மார்க் பண்ணிவிட்டு ஒரு அர்க்காத் நாச் ஒன்று போட்டுக்கோங்க. அதுதான் ஃப்ரண்ட் ரெடி அளவு. இப்போ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் அந்த அர்க்காத் நாச் போட்டு 2 சைடும் ஈவனாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் அளவு அந்த அர்க்காத் போட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம் ரெடி அளவு. இப்போ சைடில் மார்க் பண்ணுறதுக்காக சைடு ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு பேக் எடுத்துக்கோங்க.
இப்போ பேக் எடுத்துக்கோங்க. பேக்கோடைய ஆர்ம் ஆர்க்காத்தும் ஃப்ரண்ட்டோடைய ஆர்ம் ஆர்க்காத்தும் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அதோடைய ரெடி அளவு கீழே என்ன பாட்டம் வருதோ பேக்கோடைய அளவு என்ன பாட்டம் அளவு வருதோ கரெக்டாக அதை டீஸ்க் மார்க் போட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ரெடி அளவு பர்ஃபெக்டாக இப்போது ஸ்டிச் பண்ணி எடுத்துட முடியும் நம்மளால். இப்போது கரெக்டாக ஃப்ளாட்டாக வர மாதிரி இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுதான் இப்போ ரெடி அளவு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட வேண்டியது தான். சிம்பிளாக அழகாக ஈஸியாக இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட முடியும். எந்த ஒரு கஷ்டம் இல்லை. அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட் யோக் பட்டியுடைய பாட்டம் அளவு ஈஸியாக அழகாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இதை ஸ்டிச் பண்ணிடலாம். கரெக்டாக கார்னராக ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ இதில் ஃப்ரண்ட்டு டாட் மார்க் பண்ணிவிட்டு அழகாக ஃப்ரண்ட்டு யோக் பட்டி ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ பாருங்கள் இதில் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்காக அழகாக பொறுமையாக உங்களுக்காக ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு சொன்னால் உங்களோட டவுட்ஸ் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். இப்போ இன்னொரு சைடும் ஃப்ரண்ட்டை இதே மாதிரி சைடு மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணுறதுக்காக ஆர்மல் டு ஆர்மல் வச்சுட்டு கரெக்டாக பேக்கோடைய பாட்டம் என்ன ரெடி அளவு வருதோ அதை கரெக்டாக அந்த டீஸ் மார்க் போட்டு இப்போ ஃபோல்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட வேண்டியது தான். இப்போ அழகாக பர்ஃபெக்டாக ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். யோக் பட்டி ப்ளஸ் எப்படி டாட் ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இதோடைய ஹூப் பட்டி ஐ பட்டி வீடியோ பார்க்கணுன்னு சொன்னால் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் அப்டேட்டாக இருக்குது. நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் உங்களோட டவுட்ஸ் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். சார் அடுத்த என்ன வீடியோ வேணுன்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். இந்த ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி ஹூக் பட்டி ஐ பட்டி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோ அப்டேட்டாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துருங்க.